இதில் வீடியோ எடுத்துடலாம்.
teachers who train us in all aspects. I welcome our beloved parents and guests who always encourage us. Last but not the least, students, let us celebrate together with joint pride. Thank you. எங்கள் தாத்தா இது ரொம்ப இதாக பண்ணியிருப்பார். அவருக்கு ரொம்ப படிக்கிறவங்க அதனால நிறையா பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ எனக்கு முதல்ல வந்த இதில் நான் வந்து இந்த உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம், எல்லா ஹெல்ப்பும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம். எல்லோரும் நல்லா படிக்க நல்லா தெரியும். அவ்வளோதான், வேறு ஒன்று. நமஸ்காரம். 80வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நானும் இந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட். உங்களுக்கு முன்னாடி நாங்கள் 76லேருந்து 80 ஸ்கூலில் நாங்கள் படித்தோம். ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்க்க நீங்கள் எல்லா பழைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்கோம். எல்லாமே காரணம் உங்களோட ஹெட் மாஸ்டர் தான் ஸ்கூலில் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ ஜோராக அமைஞ்ச இந்த ஸ்கூலுக்கு முக்கியமான காரணம் டிவிஎஸோட அரட்டை. சரியான ஸ்கூலாக இருக்காங்க. எல்லோரும் நல்லா படிக்கணும், நல்ல கனவு பண்ணணும். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சமக்கால் செய்யணும். அம்மா அப்பாவை நல்லா நடத்தணும். ஸ்கூலில் நல்ல பொறுப்பேறும் செய்யணும். உடனே நல்ல கிராஸ் பண்ணிட்டு அழகா எதை சொன்னாலும் நல்லா ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு மோட்டிவேஷன் தான், ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். நீங்க வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், எப்பவுமே குழந்தைங்கள அடுத்த குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அவங்க தப்பு பண்ணினாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும், ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க வந்து அழகா என்ன சொன்னாலும் அழகா மோட்டிவேட் ஆவாங்க. இன்னும் இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் நான் கிளாஸ் எடுக்கிறது இல்லை, இருந்தா கூட வரும்போதே அவ்வளவு அஃபெக்ஷனேட்டா அவ்வளவு ஆசையா வந்து பேச வராங்க அவங்க எல்லாரும். ஸோ நம்மளுடைய பெற்றோர்கள் அந்த ஆசிரியர்களுடைய கடமை என்னன்னா குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும். அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம ரெகுலரா ஸ்கூலுக்கு வர்றதுக்கு நம்ம எப்பவுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல பழைய ஸ்டூடெண்ட் திரு கருடப்பனஜி அவர்களுடைய மகன், அவருடைய பேரன், இவங்க எல்லாரும் அவர் தாத்தா சொன்னதை கேட்டு நம்ம ஸ்கூலுக்கு செய்யணும், நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு செய்யணும்னு பிரியப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. இன்னும் நம்ம செய்யக்கூடிய எல்லா பயணத்திலையும் அவங்க நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நமது பள்ளியில் இந்த சுதந்திர விழாவிற்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் மாணவர்கள், முன்னாள் பெற்றோர்கள் மற்றும் நமது பள்ளியின் மேம்பாட்டிற்காக சிறப்பான சேவை புரிவதற்காக வருகை தந்திருக்கும் ரமேஷ் அவர்களையும் மற்றும் வெங்கடேஷ் அவர்களையும் வருக என வரவேற்பதுடன் நமது பள்ளி முன்பு எப்படி இருந்தது, தற்போது எப்படி இருக்கு என்பதற்கு நமது பள்ளியை எடுத்துக்காட்டு. அதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மற்றும் மாணவர்களும் நமது தோழர்களும் தான் இதற்கு காரணம். இதை நம்ம மேன்மேலும் வளர்த்தெடுத்து நமது பள்ளி குழந்தைகளின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் வெங்கடேஷ் அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் மற்றும் ரமேஷ் அவர்களையும் மற்றும் முன்னாள் மாணவர் சுந்தராஜன் அவர்களையும் பாலாஜி அவர்களையும் வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்ததற்கு நமது தலைமை ஆசிரியர் அவர்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன்.
teachers, parents, guests and parents. Today we have gathered here to celebrate our nation 18th Independence Day. We became independent from British rule on 15th August 1947. After a long struggle and many sacrifices, many brave freedom fighters dedicated their lives to the nation. Freedom gives us rights, but it also gives us responsibilities. India's future depends greatly on its young citizens. As students, we can contribute to our nation by studying sincerely, being honest, respecting others, and protecting our environment. Let us always remain united and work for a strong India. Thank you and Jai Hind. In August, we became free in 1947. We love our country. India is our motherland. We remember our freedom fighters. ஜெய் ஹிந்த் சூப்பர். ஜெய் ஹிந்த். வந்தனம் சொல்லி நீ ஆடு. ஜாதி மதம் பேதம்
அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 80வது சுதந்திர தின விழாவிற்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் மற்றும் புரவலர்கள், பள்ளிக்கு நன்கொடை கொடுப்பவங்க பேர் புரவலர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் எனக்கு இனிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த ஆழ்வார்த்தினருக்கு நான் பொறுப்பு எடுத்து ஒரு 6 மாதங்கள் ஆகின்றன. இந்த பள்ளிக்கு நான் 2-3 தடவை வந்திருக்கிறேன். பிள்ளைங்களை நல்லா பரிசோதித்து பார்த்ததில் உண்மையிலே நல்ல ஒரு கற்றல் கற்பித்தல் நிகழ்வு இந்த பள்ளியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னென்னா இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பின்னாடி நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு பள்ளி வளர்ச்சி அடையணும்னா நம்முடைய ஊர் பொதுமக்கள் புரவலர்கள் சப்போர்ட் இருந்தால் தான் அந்த பள்ளியை ஒரு சிறந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பள்ளியை கண்காணிக்கணும். எப்போவுமே நம்ம கண்காணிக்கணும். மாணவர்களை ஒழுங்காக பள்ளிக்கு அனுப்பணும். ஆசிரியர்கள் பாடம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களா அல்லது வீட்டு பாடம் கொடுக்குறாங்களா, அவங்களுடைய பணிகளை நம்ம என்ன செய்யணும், வாட்ச் பண்ணணும். யார் மூலமாக தெரியும்னா நம்ம மாணவ செல்வங்கள் மூலமாக அதை நம்ம கண்காணிக்கலாம். நீங்கள் கண்காணித்தா தான் நம்ம பிள்ளைகளுடைய கல்வித்தரத்துக்கு நம்ம முன்னுக்கு கொண்டு வர முடியுங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா 5ஆம் முடித்து 6ஆம் அவங்க அரசு பள்ளிக்கு போகலான்னா 7.5% இடஒதுக்கீடில் மருத்துவக் கல்லூரிக்கு போகலாம், நல்ல பொறியியல் கல்லூரிக்கு போகலாம். ஏன்னா எந்த விதமான கட்டணம் இல்லாமல் நம்ம பிள்ளைகளை சேர்க்கலாம். நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு உதவி பெறும் பள்ளியில் கொண்டு சேர்த்திங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிடும். அந்த பிள்ளைகளை அப்படியே படிப்படியாக அரசு பள்ளியில் சேர்த்திங்கன்னா அந்த மாணவ செல்வங்களுக்கு நம்ம எந்த கட்டணம் இல்லாமல் நம்ம உயர்கல்விக்கு நம்ம என்ன செய்யலாம், அனுப்பி வருவதற்கு தயாராக இந்த அரசு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நலத்திட்டங்கள் எல்லாமே நிறைய கொடுக்குறாங்க. நம்ம பள்ளிக்கு 4 செட்டு இணை சீருடை, பாட புத்தகங்கள், பாட குறிப்பேடு, அப்புறம் விலையில்லா காலனி, புத்தகப்பை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இப்போ வாழ்வியல் திறன் சொல்லி ஒரு கதை புக்கும் நம்ம மாணவ செல்வங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உடற்கல்வி புக்கும் நம்ம பள்ளிக்கு நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்கு. அதுவும் இப்போ விரைவில் வழங்கப்படும். ஏன்னா உடற்கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நோக்கத்தில் அந்த அரசு என்ன பண்ணியிருக்கு, அந்த புக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதையும் ஈவினிங் என்ன செய்வாங்க, உங்கள் மாணவ செல்வங்களுக்கு உடற்கல்வி பயிற்சியும் அளிப்பாங்க. ஏன்னா உடலும் உள்ளமும் நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு தெளிவான ஒரு முறைக்கு நம்ம வர முடியும், மாணவ செல்வங்களை கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த பள்ளியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சார் ரொம்ப சொன்னாங்க, நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவங்க அந்த கான்ட்ரிபியூட் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். இந்த பள்ளிக்கு மாணவ செல்வங்க பள்ளிக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு நன்கொடை கொடுக்குறாங்களா இல்லையா? வாய் திறந்து சொல்லு. சந்தோஷமா இருக்கா? நீங்கள் நாளைக்கு கொடுப்பீங்களா? நீங்கள் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதே தான் நம்ம நல்லதாக என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். கெட்டதை நம்ம என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து போய் நல்லா படித்து ஒரு அரசு வேலைக்கோ வெளிநாட்டுக்கோ போய் என்ன செய்யணும், நம்ம பள்ளியை தேடி வரணும். அப்போ நான் இருக்க மாட்டேன், சார் இருக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன செய்வோம், பணி ஓய்வு பெற்றுருவோம். அப்பவும் நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த பள்ளிக்கு என்ன செய்யணும், இது நாம் படித்த பள்ளி, இந்த பள்ளி நம்ம உயர்வதற்கு நம்ம என்ன செய்யணும் பாடுபடலாம். நம்மளால் போயின்ற உதவியை நம்ம என்ன பண்ணணும். பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? நம்ம படித்த பள்ளியும் மறக்கக்கூடாது, நம்ம பெற்ற தாய் தந்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அவங்க தான் தெய்வம். நமக்கு கல்வியும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்குற அந்த பள்ளியும் ஆசிரியர்களையும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தாய் தந்தையர். சொன்ன தாய் தந்தையரை பற்றி யாருமே தெரியுமா, தெரியாதா? நீங்கள் சாப்பிடலாம், அவங்க சாப்பிட மாட்டாங்க. உண்டா இல்லையா? சொல்லு. சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களா? அந்த தாய்மார் அம்மாவை பார்த்தீங்கன்னா தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லை, கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்த அந்த சந்தோஷத்தில் அவங்க வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க அந்த தாய்மார்கள். அம்மா பற்றி தெரியுமில்ல? ஆனால் எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, தாய் தந்தையரை மறக்கக்கூடாது. சரியா? மீண்டும் ஒரு முறை இந்த புரவலர்களுக்கு, நன்கொடையாளர்களுக்கும், வருகை தந்த பெற்றோர்களுக்கும், சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்ம தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டேன்.
வாய்ப்பு சீராரும் பாரதியின் புகழ் மேதினியில் வாழி, செம்புழுதி கொண்டு முகத்தில் தரித்த நற்றிலகம் வாழி, செழுமையான பாரதி கண்ட பாரதம் வாழி, ஸ்வராட்சரங்கள் தரித்து வரும் இப்பாடல் வாழி, செழுமைமிகு என்ற நற்றமிழ் வாழி, பாரதி பாடல் போற்றிப் புகழும் செந்தமிழ் நாடு வாழி வாழி வாழியே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. நல்ல காதல் புரியும் அரம்பையர் போர் இளம் கன்னியர் சூழ்ந்த தமிழ்நாடு. காதல் புரியும் அரம்பையர் போல் இளம் கன்னியர் சூழ்ந்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. காவிரி தென் பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி. காவிரி தென் பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி. எனமேவியாறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. மேவியாறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. திருமேனி செழித்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. சிறந்த தமிழ்நாடு, புகழ்கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ்கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரிங்கும் வீசும் தமிழ்நாடு. பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரிங்கும் வீசும் தமிழ்நாடு. பாரிங்கும் வீசும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப
இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே